1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்து தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 இங்க நம்ம பார்க்குற காரியம் என்ன? தேவன் சாமுவேலும் உரையாடுறாங்க. 2 பேரும் பேசிக்கொள்கிற காரியத்தை நாம் இங்கே கேட்கிறோம். இங்க ஒரு பிரதானமான காரியத்தை முன்வைக்கிறாங்க. என்ன ஒரு விண்ணப்பம்னா, ஜனங்கள் தங்களை ஆளும்படியாய் ஒரு ராஜா வேணும் என்று சாமுவேலிடம் முறையிடுறாங்க. சாமுவேல் அந்த முறையிட்ட தேவ சமூகத்துல அது ஆகாதது என்று கண்டு தேவ சமூகத்துல அதை விண்ணப்பமா வைக்கிறாரு. தேவன் அப்போ அவருக்கு சொல்ற காரியம், சாமுவேலே நீ ஏன் துக்கப்படுற? அவங்க உன்னை தள்ளல, என்ன தள்ளினாங்க. எகிப்தில இருந்து கொண்டு வந்த தேவனை அடிமைத்தனத்துல இருந்து பார்வோன் கையில இருந்து அவங்கள விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப வச்சு வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்த எண்ணெய் அவங்க மறந்து போனாங்க. அவங்க என்ன தள்ளினாங்க, உன்னை தள்ளல. இங்க நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு குவியலாய் சேர்த்தார். முன்குறித்தப்பட்டு ஒரு சந்ததியாய் எழுப்பி தன்னுடைய ஜனம் என்று முன்குறித்து அவர்களை ஒரு குவியலாய் சேர்த்து வைத்திருந்தார். ஆபிரகாம் அழைத்தாரு, ஈசாக்க கொடுத்தாரு, யாக்கோபை ஆசீர்வதித்தாரு, யாக்கோபை பெரிய ஜாதி ஆக்கினாரு, 12 கோத்திரத்துக்கு பிதாவா மாற்றினாரு. அந்த 12 கோத்திரங்களை அவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். அவர்களை எகிப்து தேசத்துல பாலும் தேனுமா அவங்க செழிப்பான இடத்துல நல்ல சம்பூர்ணமா இருக்க செய்தாரு. ஒரு நாள் வரப்ப பார்வோனுடைய இருதயத்தை கடினத்தின்படி அவங்க கடினமா நடத்தப்பட்டதின்படி அவர் மோசேயை எழுப்பி தன் ஜனத்தோட கூக்குரல்ல கேட்டு அவங்களை விடுதலை ஆக்கும்படியாய் தேவன் அவர்களுக்காக இறங்கி பார்வோனோட கடினமான கரத்துல இருந்து 10 உபாதைகளை அனுப்பி அவங்களை மீட்டெடுத்து வனாந்திரத்தின் வழியா செங்கடலை பிளந்து மோசையோடு இருந்து ஆரோன் நாவோட இருந்து அவங்கள வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வராரு. அவங்களுக்கு ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்தி ஆபிரகாமுக்கு ஆதி ஆகமத்துல சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவங்க சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யோசுவாவை எழுப்பி பல தேசங்களுக்கு எதிராக அவர் பட்டயமாய் இருந்து யோசுவாவோடு இருந்து செய்த காரியம் பயங்கரமாய் இருக்க செய்தார். எல்லா புறஜாதிகள் கண்களுக்கும் தேவன் பராக்கிரமசாலியாய், தேவன் சர்வ வல்லவராய், யூதர்களோட இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் இருப்பதை காணும்படியாய் ஒரு நடுநடுக்கத்தை செய்தார். அப்பேற்பட்ட தேவனை அதன் முடிய அவர்கள் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை விசாரித்து அரவணைத்து வழி நடத்தி கொண்டு வந்தார். அதுக்கு பின்பாக சாமுவேலை எழுப்பினார். பிள்ளையாண்டா இருக்கிறப்பவே எழுப்பினார். அன்னாளோட கர்ப்பத்தை அடைச்சு திறக்க வேண்டிய நேரத்தை திறந்து உடன்படிக்கையின்படி சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியா எழுப்பி அவர்களோடு அவர் உடன்படிக்கையின்படி நடத்தி கொண்டு வந்தார். இப்ப இங்க நடந்த காரியம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முறைமை உண்டு. தேவன் தங்களை வழி நடத்தினதை அவங்க கைகளில் கயிறுகளா கட்டி அதை முன்குறியா வைத்து, அவங்க ஆடைகள்ல நூல்களா கட்டி அதை முன்குறியா வைத்து அதை பார்த்து பார்த்து தன் சந்ததிக்கு தன் தேவன் தங்களை எப்படி வல்லமையா நடத்தி கொண்டு வந்தார்கள் என்று முறையா அவர்கள் தலைமுறையா சொல்லி கொண்டு வர வேண்டிய ஜனமாய் தனக்காய் ஏற்படுத்தி வைத்தார். ஆனா இந்த ஜனமும் தேவனுடைய வார்த்தை ஆவியா இருக்கிற தேவனானவர் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மனுஷன் மூலமாய்
அவங்கள தீர்க்கதரிசிகளாய் எழுப்பி அவர்களோடு அவர்களோட நாவை தன் நாவாய் மாற்றி அவருடைய வார்த்தையின்படி வார்த்தைகளை கொடுத்து நடத்தி கொண்டு வந்த தேவனை விட்டு விலகி அவர்கள் கண்கள் சுற்றிலும் பார்க்க ஆரம்பித்தது. கண்மலை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள், அவங்க கண்கள் எங்க நோக்கி பார்க்க ஆரம்பிச்சது? சுத்திலும் பல தேசங்களை பார்க்க ஆரம்பிச்சது. பல தேசங்களை பார்க்க ஆரம்பித்த கண்கள் பல ராஜாக்களை பார்க்க ஆரம்பிச்சது. ஆஹா, மற்றவங்களெல்லாம் ஆளும்படியா ராஜாக்கள் இருக்கிறார்களே, நம்மை ஆளும்படி ஒருவரும் இல்லையே, நமக்கு முன்பாக கடந்து செல்ல ஒருவரும் இல்லையேன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளார வந்தது. அவங்க மறந்தே போனாங்க. தேவன் தனக்கு முன்பாக, தங்களுக்கு முன்பாக பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் உலாவிக் கொண்டிருந்த தேவன் என்று அவர்கள் மறந்து போனதுனால தங்களுக்கு முன்பாக போய் நிற்கிற ஸ்தானத்துல ஒருவருமே இல்லையே என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதனால அவங்க ராஜாக்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. சாமுவேல் துக்கம் உடைந்து போனது. ஏலிய தேவன் தள்ளி விட்டார், என்ன எழுப்பினார். இப்ப இந்த ஜனங்கள் என்ன தள்ளுறாங்களே. அந்த சாமுவேலும் ஒரு நிமிஷம் மனுஷனா மாறிட்டான். தேவ மனுஷனா இருந்தவன் மனுஷனா மாறிட்டான். ஐயோ, என்னதான் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, சாமுவேலு, நீ என்றைக்கு என் ஜனத்தை நீ ஆண்டு வந்த? நான் தானே உன்னாவோடு இருந்த ஆண்டு வந்தேன். நீ எங்க இருந்து உன்னை தள்ளிட்டாங்க நீ நினைக்கிற? உன்னை தள்ளின நிமிஷத்துல அவங்க என்ன தள்ளினாங்க? ஏன்னா உன் நாவோட நான் இருந்தேனே என்று அங்க தேவன் சாமுவேலுக்கு ஒரு புள்ளி வைக்கிறார். அவங்க சொன்னபடி நீ செய், அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடு. அங்க இருக்கிற ஆட்கள்ல நீ ராஜாவை ஏற்படுத்தி கொடு, அவங்க சொன்னதை செய். ஆனாலும் உனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு அறிவி. ஒரு ராஜாவானவன், உலக பிரகாரமான இருக்கிற ராஜாவானவன் எப்படி அவங்களை ஆண்டு கொள்வான் என்று அந்த ஜனத்திடத்துல போய் சொல்றார். சாமுவேல் போறான், சொல்றான், இந்த ராஜா, உலக பிரகாரமான இருக்கிற ராஜா எப்படி ஆண்டு கொள்வார் தெரியுமா? அவர் ரதங்களுக்கு உங்க மகன்களை ரத ஓட்டியா மாற்றுவாரு. உங்களோட மகள்களெல்லாம் என்ன பண்ணுவார்னா பரிமள தைலம் பண்றதுக்காக வேண்டியும், அப்ப சுடுறதுக்காக வேண்டியும், சமையல் அறையில சமையல் செய்யும்படியா உங்க மகள்கள்லாம் கூட்டி போயிடுவாங்க. உன் வயல்ல ஒரு பக்கம், ஒரு வளர்ச்சியில உன் பக்கம் அப்படியே எடுத்துருவார் ராஜா. உன்னோட பிள்ளைகளெல்லாம் அவரோட ஆளோட்டியா அவர் சேர்த்துருவாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஜனங்கள்லாம் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க அவங்களுக்கு, அந்த ராஜாவுக்கு எப்பேற்பட்டவங்களா இருப்பீங்க தெரியுமா? உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு சுதந்திரம் போக நீங்க ஒரு ராஜாவுக்கு, மனுஷனால எழுப்பப்பட்ட ஒரு ராஜாவா இருக்கும் பட்சத்துல அந்த மனுஷனுக்கு நீங்க ஊழியக்காரரா மாறிடுவீங்க. யூதர் யாருக்குமே அடிமைப்பட்டு போக கூடாது என்பது தேவனுடைய தீர்மானம். மாம்சமான யாவருக்கும், நீங்க ஒருவருக்கு கூட நீங்க அடிமையா இருக்கக்கூடாது என்பது தேவ தீர்மானம். அது அவங்களுக்கு கொடுத்த, தேவன் கொடுத்த சுதந்திரம், முத்திரிக்கப்பட்ட சுதந்திரம். ஆனால் அதை விட்டு விலகி அவங்க ஒரு ராஜாவுக்கு ஊழியர் செய்யும்படியா தங்களை தாங்களே அடிமையா கோலத்துக்கு தள்ளப்படுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. It is their will, according to their will God gave. நிறைய நேரம் நாம கூட இப்படிதான், என்ன செய்வோம் தெரியுமா? நம்மளா ஒண்ணு கேட்டுட்டு, நம்மளா ஒண்ணு தேவன் இடத்துல போராடி கேட்போம். தேவனுக்கு நல்லா தெரியும், இவங்க பாத்தியா இதை கேட்கறாங்க, அதை கேட்கறாங்க, நான் தேவன் என்று மறந்து கேட்கறாங்க. நிறைய நேரம் இப்படிதான் நம்ம கேட்போம். எப்படி கேட்போம் தெரியுமா? ஒரு ப்ராப்ளம் நமக்கு உடம்புல வந்தா அதுக்கு என்ன கேட்போம்? டாக்டர் ஃபீஸ், நான் போறேன், செக்கப்புக்கு போறேன், அதிகமா ஆகாதபடி பார்த்துக்கங்கப்பான்னு தான் கேட்போமே ஒழிய, ஆனா சுகத்தை கொடுக்கிற தேவன் எனக்கு தேவனா இருக்கிறார், எனக்கு சுகத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார், எனக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பான்னு நம்ம நிறைய நேரம் கேட்க மறந்துடுறோம். இங்க போனா இவ்வளவு ஃபீஸ் ஆகுது, அங்க போனா அவ்வளவு ஃபீஸ் ஆகுது, இதை கம்மி பண்ணிருங்கப்பான்னு தான் கேட்கிறமே ஒழிய, சுகத்தை கொடுங்கன்னு பிரதானமான காரியத்தை, சுகத்தை கொடுக்கிற தேவன் கிட்ட போயிட்டு ஃபீஸை கம்மி பண்ணி கேட்கும். சில சமயங்கள்ல நாம கூட அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். எது பிரதானமா கேட்க வேண்டியதை விட்டுட்டு பின்னால இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம முக்கியத்துவப்படுத்தி நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களோ தங்களுக்கு விடாப்படியா இவ்வளவு காரியம் சொல்லியும் அவங்க கேட்காம ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படியாய் சொன்னார். அதுக்கு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம சில சமயங்கள்ல கேட்போம், ஆனா தேவன் கொடுக்கிற பதில்
அதை பார்த்தா மற்றவங்க கிட்ட சாட்சி சொல்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்லுவோம், நான் கேட்டேன், நான் இத்தனை நாள் நான் உபவாசம் பண்ணி கேட்டேன், கர்த்தர் என் உபவாசத்தை பார்த்து, நாங்க கேட்கிற பார்த்து, நாங்க கூக்குரல்ல எடுக்கிறத பார்த்து தேவன் இறங்கி எங்களுக்கு பராக்கிரமம் செய்தார், நாங்க இதை தான் கேட்டோம், ஆனா தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்தார்னு சொல்லக்கூடியதற்கதாக அப்பேற்பட்ட காரியத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆனா ஒரு விஷயம் கூட நாம எதிர்பார்த்து தேவன் இடத்துல கேட்க மாட்டோம். இது உங்க சித்தமாப்பா, இது நீங்க விரும்புற காரியமா, நீங்க இது நடக்க வைக்கிற காரியமா, இது உங்களால ஆன காரியமா, இது எங்களுக்கு தேவையா அப்படின்னு தேவனை முன்னால நம்ம வைக்கிறதே இல்லை, நம்ம வைக்கிறதே கிடையாது. ஆனா அவர் கொடுக்கறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுவோம். அப்படியாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட நடந்துக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா, தேவன் அவங்களுக்கு ஒரு ராஜாவை நியமிச்சார். எப்படி தெரியுமா நியமிச்சாரு? 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்க போனோம்னா, பெஞ்சமின் கோத்திரத்துல கீஸ் என்ன பண்ண பேருள்ள மகா பராக்கிரமசாலியா இருக்கிறவனோட ஒரு மகா சௌந்தரியம் உள்ள ஒரு மகனை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த பராக்கிரமசாலியா இருக்கிறவனோட மகன் எப்பேற்பட்ட மகன் தெரியுமா? அவன் பேர் சவுல். ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? சகல இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அவன் உயரமா இருந்தான். அவனை மாதிரி சௌந்தரியவான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல காணலையாமா. அவங்க தேவனை தள்ளிட்டு ஒரு ராஜாவை கேட்டாங்க. ஆனா தேவன் கொடுக்கிற ராஜா சம்பூர்ணமா கொடுத்தார். எப்படி? அவங்களே வியக்கிற அளவுக்கு the choice, the selection of the Lord. அவர் பராக்கிரமர்ல, அவர் கண்கள் எங்க உலாவுகிற கண்கள் என்பதை இதுல நாம அறிஞ்சுக்கலாம். அப்படியே சுத்தி திரிஞ்சு யாரு பெஸ்ட்னு அவங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு, அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. He gives the best for his children. தான் பிள்ளைங்க ஏதோ கேட்டாங்க, தன்னை தள்ளிட்டாங்க, அதை பத்தி அவர் மனசுல கஷ்டப்படல, தன்னை தள்ளினதை பத்தி அவர் வேதனைப்படல, தன்னை நிராகரிச்சதை பத்தி வேதனைப்படல. ஆனா என் ஜனம் கேட்டுட்டாங்களே, என் பிள்ளைங்க கேட்டுட்டாங்க, இவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க, நான் இவங்க அப்படியே விட போறது இல்லை, இவங்க கேட்கிறபடி நான் கொடுக்கிறேன், ஆனாலும் ஐ வில் கிவ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பராக்கிரமசாலிய அவங்களுக்கு கொடுத்தார். சரி, இந்த சவுல் எப்பேற்பட்டவன்? இன்னைக்கு சவுலை குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். தேவன் சவுலோடு நடப்பித்த காரியங்கள். சவுலோட எப்பேற்பட்டவன்? அவன் மனுஷனா இருக்கிறப்ப சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு இஸ்ரவேலனா எப்பேற்பட்டவன்? பெஞ்சமின் கோத்திரத்தானா இருக்கிற சவுல் எப்பேற்பட்டவன்? அவன் ஆவியானவரா அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் எப்பேற்பட்டவனாய் மாறினான். ஆவியானவர் அவனை விட்டு விலகும்படி அவன் என்ன செஞ்சான்? ஆவியானவர் அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவன் எப்படியாய் மாறினா என்பதை தான் நம்ம இன்னைக்கு ஒரு சிறிய கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் இதை நம்ம பார்த்துருவோம். சவுல் எப்பேற்பட்டவன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்த்தபடி அவன் சௌந்தரியவான். அவனுக்கு கீழே, அவன் தோளுக்கு கீழே தான் அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தாங்க. அவன் பயங்கரமான அழகுல சௌந்தரியவான், உயரத்துல உயரமானவன். அடுத்தபடியான அவனுடைய சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுல் பிஃபோர் கெட்டிங் தி அனாயின்மெண்ட். அப்போ அவன் எப்படி இருந்தான்றதை நம்ம பார்க்க போனோம்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தோம்னா, அவங்க அப்பா பராக்கிரமசாலி. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கழுதை இருந்தது. அந்த கழுதெல்லாம் தொலைச்சு போகுது. அப்போ சவுலை பார்த்து சொல்றாரு, மகனே, என் கழுதெல்லாம் தொலைச்சு போயிருச்சு, நீ என்ன பண்ணு, இந்த கழுதையெல்லாம் போய் கண்டுபிடிச்சு கூட்டு வா. பார்க்க சுமாரா இருக்கிற பிள்ளைகிட்ட கூட போய் கழுதையை கூட்டுவானா, கூட்டு வராது. இவன் பார்க்குற சகல ஜனங்களையும் உயரமா இருக்கிறவன், சகல ஜனங்களையும் அவ்வளோ சௌந்தரியவானியா இருக்கிறவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட போறவன், அவன் என்ன சொல்றான், சரிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வார்த்தைனா அப்படியே அவன் கடந்து போனான். அப்போ அவன் கிட்ட என்ன நம்ம காணப்படுற ஒரு காரியம் என்னன்னா, he was obedient. He was obedient in his spirit. He was obedient to his father. அவர் சொன்ன வண்ணமாய் அப்படியாக அவர் சொன்ன மாதிரியே அப்படியே போயிட்டு அந்த கழுதை பின்னால போய் தேட போனான். அவங்க அப்பா சொல்றாரு, நீ ஒரு ஊழியக்காரனை கூட கூட்டு போ, இவன் தனியா போகாத, நீ ஒரு ஊழியக்காரனை கூட்டு போன ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. ஆனா இவன் போனவன் ஒரு நாள் போய் தேடல. அப்பா கழுதை சொல்லிட்டாரு, போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு இங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு கழுதை கிடைக்கல, நம்ம வேணுமா வேற கழுதை வாங்கிக்கலாம்னு சொல்லல. 3 நாள் அளவும் டே அண்ட் நைட்டு அவன் எப்படி போறானா, உருவ போறானாமா. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா போய் பாக்குறானாமா, ஒவ்வொரு தெருல போயிட்டு எல்லா வீடு வீடா போய் விசாரிக்கிறானாமா. கழுதையை பாத்தீங்களா, கழுதையை பாத்தீங்களா, கழுதையை பார்த்தா
கொஞ்சம் பார்க்குறவங்க எப்படி தான் அவனை வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஹைட்டாக இருக்கிறவன், அவ்வளோ அழகுள்ளவன், நேராக வந்து கழுதுக்கான தேடிட்டு வந்தா. நிறைய பேர் கேள்வி கூட பண்ணியிருப்பாங்க, என்னடா இவன் இப்படி கழுது பின்னால வந்திருக்கான், இவன் யார், இவன் கழுது தேட வந்துட்டான், அப்படி கூட கேள்வி கூட பண்ணியிருக்க கூடும். வாலிப பிள்ளைங்க, வாலிப பெண்கள் மத்தியில் கூட அவன் போனா அவன் வெக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த 3 நாளா ரொம்ப டெடிகேட்டடா அவங்க அப்பா சொன்னார்ன்ற நிமித்தமா அவன் போய் தேட ஆரம்பிச்சான். He was so dedicated in his job. சொன்னதை சொன்னவண்ணமாய் அப்படியே செய்து முடிக்கிறவனா டெடிகேட்டடா இருந்தான். அடுத்த ஒரு காரியம் பார்த்தா அவன் சொல்றான், ஐயோ நம்ம வந்துட்டோம், இவ்வளோ தேடி போயிட்டோம், கழுது மாட்டலையே, இப்போ அப்பா அங்கே நம்மள தேட ஆள அனுப்பிட்டாருன்னா 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துல நோ கம்யூனிகேஷன். இப்போதான் ஒரே ஃபோன், ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப், ஒரு ஃபேஸ்புக்ல ட்விட்டர் எதுல தான் அவனை போட்டு அப்பா அம்மா கிட்ட கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க. எல்லாமே ஃபோன்ல தான் கம்யூனிகேஷன். அப்போ என்ன இருக்கு இங்க கம்யூனிகேஷனே இல்லை. ஆளுதான் போய் நேரில் தான் போய் தானே காண்பிக்கணும், நான் உயிரோட இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன் அப்படி சொன்னாதான் ஆச்சே ஒழிய வேற வழியே கிடையாது. 3 நாள் பிரயாணம்னா அப்ப ரொம்ப தூரம் வந்துட்டான். அப்ப திரும்ப ரிட்டர்ன் போறான்னா 3 நாள் பிரயாணம் எடுத்து தான் அவன் வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்ப அவ்வளவு தூரம் போயிருக்கான். அப்ப அவன் வந்து யோசிக்கிறான். அப்போ அவன் வேலைக்கார சொல்றான், வந்துட்டோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இங்க ஒரு ஞானதர்ஷ்டிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, இங்க பக்கத்துல தான் இருக்காரு, போயிட்டு அவங்களை விசாரிக்கலாம். நார்மலா நம்ம எதாவது காணா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாரை போய் தேடுவோம்? குறி சொல்றவன, இல்லைன்னா வீட்டுக்கு வர பாஸ்டர் தான். கிறிஸ்தவ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா உடனே பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சு, பாஸ்டர் இதை ப்ரே பண்ணிக்கோங்க பாஸ்டர், உங்களுக்கு கனவுல வந்தா வந்தா சொல்லுங்க, உங்களுக்கு விஷன் எதாவது பார்த்தா சொல்லுங்க, நீங்க ப்ரே பண்றப்ப எதாவது தெரிஞ்சுதா பாஸ்டர்? ஒரு கண் ப்ரேயரே முடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள ஒரு கண்ணை திறந்து பாத்துக்கலாம், எதா பாத்தீங்களா பாஸ்டர், யாரா சொன்னா எதா கத்த பேசினாரா, அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா இங்க வந்து ஒரு ஞானதிஷ்டிக்காரர் இருக்காரு. அவங்களோட வழக்கமும் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது ஒரு கேட்கணும், ஏதாவது ஒரு நடக்கணும்னா ஞானதிஷ்டிக்காரர்கிட்ட போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி தேடிட்டு போவாங்க. இங்க சாமுவேல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்தது நிமித்தமா, அநேகருக்கு அந்த இடத்துல தெரிஞ்சது நிமித்தமா இவங்க கடந்து அங்க போகணும்னு அந்த ஊழியக்காரன் சொல்றான். ஊழியக்காரன் யாரு? வீட்டை வேலைக்காரன். இவன் எஜமானன். இவன் பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இவ்வளவு இப்படி இருக்கான். அவன் ஒண்ணுமே இல்லாத ஊழியக்காரன், பணத்துக்காக வேலை பார்க்கறான். அவன் சொன்னவனே என்ன கரெக்டா சொன்னேன், சரி நம்ம போய் கேட்போம். அப்போ what he is like, he listens to the lesser one. யார் அவனுக்கு கீழே இருந்தா கூட அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு பார்க்கல, அவங்க சொல்ற ஆலோசனை நல்ல ஆலோசனையா இருந்தா கேட்கக்கூடியவனாய் காணப்பட்டான். சவுல் கேட்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அவனுக்கு தன்னோட செவியை சாய்த்து கேட்கக்கூடியவனாய் காணப்பட்டான். நீ சொன்ன காரியம் சரின்னு சொல்லிட்டு அங்க கடந்து போறான். அங்க கடந்து போறப்ப அங்க ஒரு காரியம், ஐயோ நீ சொல்லிட்டே நான் கிளம்பிட்டேன், ஆனா அங்க போய் பார்க்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம கையினால என்ன கொண்டு போய் கொடுப்போம்? வாட் we will offer? நீ சொல்லிட்ட தீர்க்கதரிசின்னு சொல்லிட்ட, தேவனுடைய வார்த்தை, தேவன் அவரோட இடைப்படுவார்னு சொல்லிட்ட, அவர் தேவனுடைய வார்த்தை பேசுறாருன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா அவருக்கு அந்த கனத்தை கொடுக்கணுமே, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கனத்தை கொடுக்கணுமே அப்படின்னு அவருக்கு என்ன கொண்டு போறோம் நம்ம கையில? வெறும் கையை எப்படி ஒரு தீர்க்கதரிசியை போய் பார்க்கறது அப்படின்னு கேட்கிறோம். So he gives honor to the God's people. He not only fear God, but he gives respect and honor to God's people. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தான். நம்ம அநேக காலங்கள்ல, அநேக நேரங்கள்ல தேவ மனுஷர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணுமா? தேவனால் அபிஷேகப்பட்டவங்க எப்படி நம்ம நடத்துறோம்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணுமா? அப்பேற்பட்ட சவுல் அவன் சொன்னது நிமித்தமாய் அவன் சொல்றான், பரவாயில்லப்பா நீங்க வா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே செலவழிஞ்சிருச்சு, அப்ப நான் எப்படி அவன் வெறும் கையோட போய் பாக்குறது? கவலைப்படாதீங்க ஐயா, என் கையில இருக்கு, என் கையில வந்து 1/2 கால வெள்ளி இருக்கு, அவன் போய் பாத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கையில வச்சிருக்கான், வாங்க போய் பாத்துடலாம். இன்ஃபேக்ட் சாமுவேல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்ததுலேயே தீர்க்கதரிசியில அவ்வளோ கடைசி வரையிலும் தேவனுடைய சமூகத்துல உண்மை உத்தமமா இருந்தவன், யார்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் குறி சொல்ற ஆளு கிடையாது. இருந்தாலும் இவங்க கொடுக்குற ஆஃபரிங் அவங்க கொடுக்குறாங்க, அவர் பெற்றுக்கொள்கிற மனுஷனா இருந்தாரு. ஸோ he was such a person. இப்பேற்பட்ட சவுல தான் நம்ம வந்து இப்பவே உங்களுக்கு தெரிய வரும். பிற்காலத்துல அவன் தாவீத துரத்தி போய் சாகடிக்க போனவனா மாறிட்டான். அவன் லைஃப்ல அம்பிஷனே தாவீத கொல்றதுதான் அவனோட அம்பிஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. தாவீத கொல்லும்படியா தான் அவன் அம்பிஷன் மாறிடுச்சு.
எப்படி இந்த சவுல் இப்பேற்பட்டவனாய் இருக்கிறவன் அப்படி மாறினான்? முதலாவது தேவன் அவனை தெரிந்து கொள்ளும்படியாய் நியமித்து வைத்திருக்கிறார். எப்படின்னா ஒரு ராஜாவா எழும்பும்படியா தேவன் வச்சிருக்காரு. எப்படி சாமுவேல் கிட்டக ஒரு நாள் முந்தின நாளே பேசிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன்கிட்டக பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து ஒரு பையனை அனுப்புவேன், அவனை நீ அபிஷேகம், அவன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடியவன், என் ஜனத்தை ஆளக்கூடிய ராஜா அவன் தான் நியமிச்சு சொல்லிட்டாரு. சாமுவேலுக்கு முன்னாலே இவன் போய் பார்க்கறதுனாலே சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சவுல் தான் இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜான்னு முன்குறிக்கப்பட்ட காரியம். இவன் போறான், போய் நின்று சாமுவேல் கிட்டே கேட்கிறான், தீர்க்கதரிசியாப்பா நீங்க இங்க தீர்க்கதரிசி இருக்காருமே, இங்க நான் தான் அந்த தீர்க்கதரிசி, வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22 வாசி, 19, 20, 21 வாசி. சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அல்லேலூயா. அப்போ அவன் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. இவனை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? நீ போய் நாங்க போய் உட்காரு, இன்னைக்கு என் கூட உட்காந்து சாப்பிடுவீங்க, நாளைக்கு உன் காரியம் என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் இவர்கிட்ட பேசிட்டார். 3 நாளுக்கு முன்னாடி கழுது தொலைஞ்சு போச்சுல, அந்த காரியம் எல்லாமே அகப்படுறோம், நீ கவலைப்படாத, நீ என் கூட நீ பேச வேண்டிய காரியம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னதான் பாக்குறாங்க, உன்னதான் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் they want a king. அப்ப அவங்க தேடுற ராஜா யாரு? சவுல். அப்போ அவங்க கண்ணெல்லாம் சவுலை தான் தேடுது, உன் வீட்டார தான் தேடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இமீடியட்டா சவுல் சொல்றான், அப்பா நான் இருக்கிற எல்லா கோத்திரங்களையும் சிறிய கோத்திரம் எது? பெஞ்சமின் கோத்திரம். அந்த சிறிய கோத்திரத்துல இருக்கிற சிறியவனான என்ன போய் நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா இது எம்மாதிரியான வார்த்தை, இது எப்பேற்பட்ட வார்த்தை, எனக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருதே, இது எப்பேற்பட்ட வார்த்தைன்னு அவன் கலங்கி போய் நிக்கிறான். இப்ப சொல்லுங்க, கழுதை தானா தொலைஞ்சிருக்குமா? இல்ல அவங்க அப்பா தான் தானா சொல்லியிருப்பாரா நீ போய் கழுதை தேடுங்க? கழுதை கொண்டு போகப்பட்டிருக்கும். தேவன் தான் அவங்க அப்பா வாயினால வந்து நீ போய் கழுதைக்கு பின்னால போன்னு சொல்லியிருப்பார். அதனாலதான் அவன் கழுதைக்கு பின்னால போனான். சம்டைம்ஸ் இன் our life அற்பமான காரியங்கள் நாம் செய்யும்படியாய் தேவன் நம்மளை நியமிப்பார். பிரதானமான காரியங்கள் நம்ம கைகளில் கொடுக்குவதற்கு முன்னதாக அற்பமான காரியத்துக்கு பின்பாக போகும்படியாய் உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க? வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? வீட்டுல உட்காந்து அடுப்படியில துவைச்சிட்டு உட்காந்து இருக்கீங்களா? இல்ல வீட்டுல எல்லாருக்கும் எல்லா சேவையும் செஞ்சுட்டு உட்காந்து இருக்கீங்களா? எல்லா காரியத்தையும் நீங்க செய்றீங்களா? கவலைப்படாதீங்க. என் தேவன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு, ஆனா நான் செய்யற காரியம் என்ன, இங்க செய்துட்டு இருக்க காரியம் என்ன அப்படி நீங்க நினைக்கலாம். Sometimes he might ask us to go behind the donkeys. கழுதைக்கு பின்னாக போகும்படியா அதை நீங்க ஒரு காலமும் அத அசட்டையோ அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அசட்டையோ அற்பமா எண்ணினோம்னா மேலான காரியங்களை நம்ம வாழ்க்கையில சுதந்திரிக்கவே முடியாது. தேவன் நியமித்து வைத்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கே முதலாவது ஒரு ராஜா நியமிக்கப்பட்டார், அது சவுல் ராஜா. அது வரலாறு மாற்ற முடியாது. அவன் கதை என்னவாக போயிருக்கலாம், ஆனா வரலாறு மாற்ற முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல அபிஷேகம் பண்ணப்பட்ட முதலாவது ராஜா சவுல். ஆனா அவன் எதுக்கு பின்னால போயிருந்தான்? கழுதைக்கு பின்னாலாக போனான். நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள், தேவன் திட்டமிட்ட காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. அவனை போய் சிங்கத்தை வாயை புழக்க சொல்லல, இவ்வளவு ஹைட் வெயிட்டுமா இருக்கானே, நீ போய் மத்த ஜனங்கள் முன்னால உன்னை நீ வீரத்தை காண்பிக்கப்படியா சிங்க வாயை புழக்க வைக்கல. இமிடியேட்டா அற்பமா எண்ணப்படுகிற ஒரு காரியம். அது அவன் ஒரு வேலைக்காரன் 2 வேலைக்காரனை கூட அனுப்பியிருந்தா முடிச்சிருக்க அந்த காரியம். ஆனா அந்த காரியத்தை தேவன் இவன் செய்யும்படியாய் இவனுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில போக வேண்டிய ஊழிய பாதையில நம்ம கடக்க வேண்டிய என்ன ஃபேமிலி லைஃப்ல இருந்தா எது இருந்தாலும் சில காரியம் நம்ம கண்களுக்கு அது அற்பமாய் தோணும், ஆனா தேவன் நியமித்த ஓட்டமோ, தேவன் வைத்திருக்கிற காரியமோ,
தேவன் முடிசூட வைக்கிற காரியமோ அது மகா பெரிய காரியம் என்பதை நாம் மறந்து போகிறவர்களாய். அப்படியாகத்தான் இங்க தேவன் சவுலை வழி நடத்தினார். சொல்றான் இருக்கு, அவன் பாரு எவ்வளவு அம்பலா இருக்கிற ஜன கூட்டத்திலேயே ஜாதியில 12 கோத்திரத்திலே சிறிய கோத்திரம். பெஞ்சமின் was the last son of Jacob. இருக்கிறதே சிறிய கூட்டம் அவங்க தான். அவங்களுக்கு பெரிய குடும்பம் பெருசா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமும் அப்படிதான். ஆனாலும் அவன் சொல்றான் சிறியவரா இருக்கிற என்ன தெரியும், சிறிய காரியத்துமா இருக்கிற என்ன எனக்கு தெரிந்து கொண்டார். அப்போ தேவனுடைய காண்பிக்கிற காரியம் என்ன? Somewhere he has the link throughout the history. Somewhere he has the link through everything. அவன் யாரோட பிள்ளை? பெஞ்சமின் கோத்திரம் யாரோட மக? ராக்கேலோட பிள்ளை. தேவன் ராக்கேலை மறக்கல, அவங்க பிள்ளைகளை மறக்கல. தேவன் நினைத்தருளினார். யோசேப்பையும் நினைத்தருளினார், பெஞ்சமினையும் நினைத்தருளினார். பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒரு ராஜா எழும்பும்படியாக இங்க செய்தார். அது தவற விட்டது சவுல், அது வேற கதை. ஆனாலும் தேவன் நினைத்தருளுகிற தேவன், ஒருபோதும் தள்ளி விடாத தேவன். அவர் சகலத்தையும் நினைத்தருளுகிறார். He just reminds and remembers everything for his people. ஒருபோதும் ஒரு காரியத்திலையும் அவர்களுடைய ஜனத்தோட, அவர் தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய பிள்ளைகளோட காரியத்தை மறக்கிறவரே இல்லை. நினைத்தருளுகிற தேவன், அப்பேற்பட்ட தேவன் அவரை தெரிந்து கொள்கிறார். இங்க சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10:1 அவன் அடுத்த நாள் காலையில தன்னோட ஊழியக்காரன்ல இருந்து தூரம் இருக்க அழைச்சிட்டு போய் சாமுவேல் அவன் மேல எண்ணெய் ஊற்றி, தலையில எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறான். என்னன்னு சொல்றான்? நீ தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ போற பாதையில நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருப்பார். 1 சாமுவேல் 10:1 வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை சுத்தம் செய்து கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் எது மேல அவனை அபிஷேகம் பண்ணினார்? தன்னுடைய சுதந்திரத்தின் மேல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களுக்கு தலையா இருக்கும்படியா சவுல அங்க நியமிக்கிறார். அப்ப he had the quality to be appointed or anointed by the God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. God never makes mistake in his choice or in his selection. அது மாத்திரம் ஒரு உண்மையான காரியம். தேவன் அங்க சவுல எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த எண்ணெயினால அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு. என்ன ஆகும்னா, எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுறப்ப ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிறவராக மாறும். What he lost he gets back. எதை தொலைச்சானோ, கழுதையை தொலைச்சான், கழுதையை மீண்டும் எடுக்கும்படியா சவுல் சொல்ற. நீ போற வழியில நீ பாப்பப்பா 2 பேர் முன்னால வருவாங்க. அங்க ராக்கேலோட கல்லறைக்கு பக்கத்துல உன்னை சந்திப்பாங்க. உன் கையில அந்த கழுதைகளை ஒப்பு கொடுப்பாங்க. The covenant is being reminded by the Lord. ராக்கேலோட கல்லறை கிட்ட நீ அந்த கழுதையை பெற்றுக்கொள்வாய். எதை இழந்து போனியோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படும். அவன் அந்த கிரேவ்யார்ட்ல அவன் படுத்திருக்கிறவன் அவன் யோசிச்சிருப்பான், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படியே அவன் களி கூர்ந்திருப்பான். 2வது காரியம், அங்கிருந்து கடந்து போனீனா உன் முன்பாக 3 பேர் வருவார்கள். 3 பேர் எங்க போறாங்க? யாரை பார்க்க போறாங்க? பெத்லகேமுக்கு போறாங்க. பெத்லகேம்ல எங்க என்ன பண்ண போறாங்க? வணங்கும்படியா, தொழும்படியா, ஆராதிக்கும்படியா போறாங்க. இங்க வச்சிருக்காரு. சவுலே, ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, என் சுதந்திரத்துக்கு மேல ஒரு தலைவரா நியமிக்கப்பட்டது நீ இந்த ஜனங்கள் கேட்டது நிமித்தமாய் உன் சந்ததியில ஒருத்தரை எழுப்பி நான் கொடுத்து விட்டேன். ஆனா அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடியவன் யார் தெரியுமா? என்னோட சுதந்திரத்துக்கு மேல என்னோட மகன் வரக்கூடிய இடத்துல நான் உன்னை நியமிக்கிறேன்னு சொல்றாரு. He sends 3 people. 3 ராஜாக்கள் அங்க அனுப்பினார் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை போய் தொழுது கொள்ளும்படியா பெத்லகேம்ல அந்த வண்ணமாய் 3 பேர் கடந்து வராங்க. எங்க? பெத்லகேம்ல தொழுவ போறவங்க சவுலுக்கு முன்பாக கடந்து வராங்க. அவங்க என்னத்தை தராங்க? This reminds everything to us.
அங்க என்னது தராங்க? சவுல் கிட்டக அப்பத்தையும் ரசத்தையும் தராங்க. சவுலே, நீ ராஜாவாய் நியமிக்கப்படுறாயே, இந்த ராஜரீகம் எப்பேற்பட்ட ராஜரீகம் தெரியுமா? சரீரமும் ரத்தமும் இந்த ஜனத்துக்காய் கொடுக்க போகிற இந்த ராஜா, அப்பேற்பட்ட ராஜாவா இருக்கக்கூடிய வரிசையில நீ முதலாவதா நீ தோன்ற. கடைசியா முடிக்க போறது என் மகன், கடைசியா முடிக்க போறது என் மகன். அவன் தான் இஸ்ரவேலோட ராஜா, அவன் தான் யூத ராஜா சிங்கம். நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிற, முடிக்க போறது என் மகன். உன் கையில நீ அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நீ பெற்றுக்கோ. It symbolizes the body of Christ and the blood of Christ for us. தன் ஜனத்துக்கு சிந்த போக போற அந்த சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் நினைவு கூறும்படி தேவன் எவ்வளவு பெரியவர், மகா பெரியவர். காலங்களை முன்னதாக அறிவிக்கிறார். 1 சாமுவேலை எழுதினது சாமுவேல். ஆனா மெசியா வரக்கூடியது காலம் இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கு. வரக்கூடிய நாட்கள் இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆனா முன்பாக தேவன் இங்க முன்குறித்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு பிற்பாடு நீ போவ, நீ கடந்து போவ. நீ போறப்ப நிறைய கூட்டம் முன்னால ஆரவாரத்தோட வருவாங்க. அவங்க எல்லாம் தீர்க்கதரிசிங்க, அவங்க தீர்க்கதரிசிங்க. அவங்க உன்னை வந்து பார்க்கிற நிமிஷத்துல you will be anointed by the Holy Spirit. அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பது போல நீயும் தீர்க்க தரிசனம் உரைப்பாய். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆவியானவர் உன்மேல் வருவார். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அங்க ஆவியானவர் வரும் பொழுது அங்க பல விசேஷத்த காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அவன் ஆளு ஹைட்டு வைட்டுமா இருக்கலாம், நல்ல அழகா இருக்கலாம். ஆனா இந்த மகத்துவம்லாம் தேவன் அருளுகிற ஒரு பெரிய ஈவு. It's God given gift. It's God given gift. யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? இப்படி நினைச்சா கழுத சாணியை கூட அவன் எடுத்திருப்பான் கையில. கழுதைக்கு பின்னால போறது என்ன? கழுத சாணியை கூட 100 முறை எடுத்திருப்பான் போல இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதம்னா இவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றத தெரியாம தான் அவன் கழுத பின்னால போனான். எல்லாவற்றிலும் அன்னைக்கு அவனுக்கு நடக்குது. எப்படின்னா சாமுவேல் இவனை விட்டு கடந்து போறான். முதலாவது சாமுவேல் இவனை பார்த்து சந்தித்து, அடுத்த 2வது சந்திப்புல இவனை விட்டு கடந்து திரும்பி போறான். அங்க ஆவியானவர் இவனுக்கு வேற ஒரு இருதயத்தை வைக்கிறதை அங்க நம்ம பார்க்கிறோம். தேவன் இவனை இருதயத்தை மாற்றி போடுகிறார். தேவனை இருதயத்தை மாற்றி போடுகிறார். அதுவரையிலும் அவனுக்கு 1000 டவுட் இருந்திருக்கலாம், 1000 கேள்விகள் இருந்திருக்கலாம், மனுஷனா எதனா நினைச்சிருக்கலாம். அவன் வெறுமே ஒரு கழுதைக்கு பின்னால போனவன் அவன் நடந்தே போயிருக்கான்பா 3 நாள். அப்படி திருவா திருச்சி போயிருக்கான். வேற ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். வேற ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க மறுரூபம் உண்டு. அங்க மறுரூபம் உண்டு. தேவன் மறுரூபத்தின் அபிஷேகத்தை அங்க அளவில்லாமல் இவன் மேல ஊற்றுகிறார். ஏன்னா சாமுவேலும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவனுக்கு சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அன்றே அவன் கண்ணு முன்னால எல்லாம் நடக்குது. சாமுவேல் என்ன சொன்னாரோ அத்தனை காரியத்தையும் சவுல் அப்படியாக செய்கிறான். ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டே டான்ஸ் ஆடிக்கொண்டே வரான். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம மகிழ்வோம், அக்களிப்போம், துள்ளுவோம். அவனுக்கே தெரியல அவன் எப்பேற்பட்டவனா இருந்தான், இப்ப எப்பேற்பட்டவனா மாறி இருக்கான் அவனுக்கே தெரியாத அளவுக்கு அவன் மாறி போய் அவன் கடந்து போறான். அவன் கடந்து போன பின்பு அவங்க எல்லாரும் எதிர்கொண்டு வராங்க. எங்க போயிட்ட because Samuel asked him to come back. ஏன்னா சாமுவேல் அங்க ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. இவனை ராஜாவா முடிசூடும்படியாய் ஒரு காரியத்தை அங்க வச்சிருக்காரு. அவன் அதுக்குள்ள என்ன பண்றான்? ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு கல்லு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். He doesn't want to get the glory. சவுல் அங்க போயிட்டு ஒளியணும். அவனை கூப்பிடுறாங்க, கம் forward. கர்த்தர் இங்க சாமுவேலுக்கு அறிவித்துறாரு. ஏன்னா அங்க அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான், போய் கூட்டிட்டு வாங்கன்றாரு. போய் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தவன அவனுக்கு ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஃபர்ஸ்ட் ஆயிலால அனாயிண்ட் பண்ண சவுல், 2ஆம் முறையாக தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொண்ட சவுல், 3ஆம் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக எழும்பும்படியாய் சாமுவேல் கையினால அபிஷேகம் பண்ணப்படுகிறார்.
பகிரங்கமாக அவங்க ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியில சீட்டு போடப்பட்டு பெஞ்சமின் கோத்திரத்துல கீஸ் தலைமுறையில அவன் கீழே உள்ள தன்னோட அவன் பேர்ல சவுல் பேர்ல சீட்டு விழப்பட்டு சாமுவேல் எடுத்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். ஏன்னா ஜனங்க வந்து ஒரு ராஜாவை கேட்டாங்க, நாலு பின்ன அவங்க திரும்ப கேட்க கூடாது. இந்த நாள் வரையிலும் ஆவியானவர் ஊன்றப்பட்டு காரியங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ வந்து கலங்கக்கூடாது. நான் கொடுக்குற ராஜா இந்த தேவன் கிட்ட கேட்டோம், தேவன் யாரும் மனுஷன் எழுதி கொடுத்தாரு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி ஆவி தீர்க்க தரிசன வரங்களை வைத்து அவரை எழுப்பி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனை நியமிக்கிறார். சவுல் ராஜாவா நியமிக்கிறார். சவுல் ராஜாவாய் நியமிக்கப்பட்டவனாய் நிற்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியங்கள்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்ப வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் உங்களை நினைத்தருள எண்ணமுடையவராய் இருக்கிறார். நீங்க எந்த நோக்கத்துக்காக எந்த இடத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் உங்களுக்காக, உங்களோட ஊழியத்திற்காக, உங்க குடும்ப வாழ்க்கைக்காக அந்த அப்பேற்பட்ட பாதையை நீங்க கடந்து போக வேண்டிய பாதைக்கு தேவையான ஆட்களை தேவன் இருதயத்துல ஏவி அனுப்புகிற காரியத்தை நம்ம இங்க பார்க்கணும். Saul does not have an army. அவன் சாதாரண ஒரு குடிமகன். அவங்க அப்பா ஒரு பராக்கிரமசாலி, அவன் வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வாலிபன். அவனுக்கு ஒரு ஆர்மி கிடையாது, அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கிடையாது. ஆனா இங்க பாக்குறோம் தேவன் சில பேரை ஏவுறாங்க. நீ அவனோட போய் சேருங்கன்னு சொல்லி அவனோட போய் நிற்கும்படியாய் அவனுக்கு எழுதி கொடுக்கிறார் ஆட்களை. God gives anointing to people to serve in the ministry, and along with that anointing he gives even the people to help them in the ministry. நிறைய பேர் சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரியில எனக்கு ஏஞ்சல்ஸை கொடுத்துருக்காரு. நம்ம சொல்ல கேட்டிருக்கோம், எனக்கு நிறைய ஏஞ்சல்ஸை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த நபரை சொன்னாரு, இந்த நபரை தான் என் கூட ஊழியத்துல லைஃப் லாங் வருவாங்கன்னு சொன்னாரு. அதனால ஒவ்வொரு ஊழியத்துல அவங்கவுங்களுக்கு ஆட்களை தேவன் நியமித்து வைத்தார். அப்படியாகத்தான் தேவன் ஒருபோதும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஏதோ அபிஷேகம் பண்ணப்பட்ட என் வேலையா போடுன்னு அப்படி நிராகதியா விட்டுற தேவன் அல்ல. தேவையான ஆட்களை எழுப்பி அதுக்குண்டான காரியத்துல சகலத்தையும் நடத்தி கொடுக்க வல்ல தேவன். அல்லேலூயா. அப்படியாகத்தான் நீங்க சவுலை நடத்தி கொண்டு வர. அப்படி சவுல் நடத்தி கொண்டு வரும் பொழுது நாகாசேன என்ன படுகிற அமலேக்கியர் கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப அவங்க மத்தியில நாகாசன் வந்து he wants to just capture யாபேஸோட இடத்தை எல்லாத்தையும் எடுத்துக்க வரான். அப்ப யாபேஸ் சொல்றான், ஐயோ என்னால முடியாது, வேணும்னா நம்ம சமாதானமா இல்லாமா, உடன்படிக்கை பண்ணிக்கலாமா? அப்ப இவன் சொல்றான் அமலேக்கிய, நீ வா 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 உடன்படிக்கையா வா, என்னோட உடன்படிக்கை எப்படி தெரியுமா, உன்னோட வலது கண்ணை எடுத்துருவேன், உங்க ஆட்களோட ஒரு கண்ணை தூக்கிடுவேன், பரவாயில்லையா? அப்பேற்பட்ட உடன்படிக்கை வருதுதான் வாங்க. அப்ப இவங்க கிளம்பி போறாங்க, எங்க போறதுன்னு தெரியல. நவ் நல்லா பாருங்க, கழுதைக்கு பின்னால போன ஒருத்தனை மெல்ல மெல்ல தேவன் கொண்டு வந்து அனாயிண்ட் பண்ணி தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை தன் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவை நியமித்து வைத்துட்டார். அப்போ ஒரு ராஜா வந்து பராக்கிரமசாலியா யுத்தம் செய்யணும். இவங்க காரியம் தானே. அப்ப அந்த யுத்தம் செய்யற ராஜாவா இருக்கணும். God wants to give an opportunity to Saul to fight. அப்போ ஊழிய பாதையில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்காது. ஏன்னா அங்க ப்ரூவ் பண்ணணும், அங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். அங்க ப்ரூவ் பண்ணி காட்டினாதான் அந்த அபிஷேகம் கரெக்டா இல்லைன்னு தெரியும். வாரே இல்லைன்னா எப்படி? அப்ப என்ன ராஜா இவன்? அங்க வந்து அவன் வரான், யாபேஸ் ஆட்களை அனுப்பிடுவான். போயிட்டு நீங்க போயிட்டு எப்படின்னா சொல்லுங்க, எப்படின்னா சொல்லி எனக்கு ஹெல்ப் எங்க பக்கத்துல இருக்குல்ல, எங்க எல்ப் கிடைக்குமா அப்படின்னு புதுசா நியமிக்கப்பட்ட சவுலோட ஜனங்கள் மத்தியில வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாது சவுல் ஒரு ராஜாவா ஆயிக்கப்பட்ட. ஏன்னா சவுல் did not show anything great. அவங்க சாதாரண பெஞ்சமின் கோத்திரம். அவன் நம்ம அபிஷேகத்தை எடுக்க வேண்டாம், சரிப்பா சரி நான் ராஜாவா சரி எல்லாம் ஒத்துட்டாங்க. அங்க கூட சில பொல்லாதவர்கள் இருந்தார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு ஒரு வெர்ஷன்ல scoundrels were there. Scoundrels were there who did not accept Saul as a king. அப்படின்னா சொல்றவங்க இருக்கதான் செய்வாங்க. யாரை நியமிச்சாலும், கர்த்தர் நியமிச்சாலும் சரி, உலக பிரகாரமாக ஒருத்தரை தெரிந்து கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாலும் சரி, எதிர்க்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். அப்ப அதுதான் மகிமை, அதான் இருக்கணும் இல்ல. அப்போசிஷன் பார்ட்டி இல்லைன்னா அங்க என்ன மகிமை? அந்த மாதிரி இவருக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல.
ஆனா இங்க வந்து இந்த ஒரு கூட்டம் அவன் போயிட்டு அவங்க சாதாரணமா அவங்க ஆளுங்களை வச்சுட்டு என்ன பண்ண தெரியாது ஏன் பண்ண தெரியாத ஆட்களா வச்சுட்டு அவன் நிக்கிறான். ஆனா இங்க யாபேசோட ஆட்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சொன்ன போது இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கினார்கள். கலங்கி வந்து அழுது புலம்பி சவுலிடத்தில் அது காது கேட்கும்படியாய் சொன்னார்கள். சவுல் அந்த இடத்துல ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர் அவனை ஆட்கொண்டார். சவுல் அந்த இடத்துல கோபம் கொண்டவனாய், அவனை நாகாசை எதிர்த்து நிற்க கூடியவனாய் அவன் சொல்றான், நீங்க இன்னைக்கு போங்க, நாளைக்கு விடிய காலையில உங்களுக்கு ரட்சிப்பு வருது, உங்களுக்கு ரட்சிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். விடிய காலையில அனுப்பி விடுறான். ஏன்னா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கலங்காம போங்க, யாபேஸ் கிட்ட போய் சொல்லுங்க, நாளை காலையில விடிய காலையில ரட்சிப்பு வந்தாச்சு, விடிய காலையில ரட்சிப்பு. இங்க இவன் நைட்டோட நைட்டு, இரவோட இரவா, அதிகால முன்னதாகவே அவன் போய் அமலேயருக்கு முன்பாக எல்லார் மேலே விழுந்து கர்த்தரோட பராக்கிரம கரம் இவனோடு இருந்தபடியினால எல்லாரையும் அடிச்சு அவன் விரட்டி அந்த இடத்த வந்து யாபேச காப்பாற்றி கொடுத்தான். அதுல என்ன ஒரு காரியம்னா, அமலேயருக்கு 2 பேர் ஒட்டுக்கா ஓட விடல, அவங்கள சிதறடிச்சு சாகடிச்சாங்க. அப்ப எவ்வளவு பராக்கிரமா இருந்திருப்பான், எவ்வளவு வல்லமை தேவன் கொடுத்திருப்பார். To prove that what he has chosen was the right choice, was the best choice. அப்போ எல்லா ஜனங்களும் அந்த எழுப்பி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, யாருப்பா நம்ம மத்தியில, யாரு சவுல வந்து யாரு இவனா போய் ராஜா ஆகிட்டீங்க, ஏப்பா இவன ராஜா ஆக்குறீங்க கேட்டது யாரு? அப்படி ஜனங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் அங்க மகிமையான காரியத்தை நியமித்து கொடுத்தார். அப்படியாகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படியாகத்தான் தேவன் உயர்த்தி வைப்பார். அவங்க சகல அபிஷேகங்களோட சகல ஆசீர்வாதங்களோட அவங்க ஸ்தானத்துல எந்த ஸ்தானத்துக்காக அவங்க எழுப்பி நிற்க வேண்டும் என்பது தேவன் தீர்மானித்தாரோ அந்த தீர்மானத்தின்படி தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாகத்தான் சவுலை நடத்தி கொண்டு வந்தார். அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் முழுசா இவனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. So everything is completed. The mission of a king is being completely recognized by the people of Israel. So he is a king. இப்போ அவன் ராஜாவாயிட்டான். ஆனா உடனே சொல்றாங்க, யாரு அவன் மேல கை போட்டாங்க, யார் அவங்கள சொன்னாங்க, அவங்க போய் நம்ம அடிச்சிடலாம், இன்னைக்கு போய் முடிச்சிடலாம் அவங்க கதையை அப்படின்னு. அப்ப இம்மீடியட்டா சவுல் சொன்னான், மன்னிச்சிரு மன்னிச்சிரு. This reminds me of something of Jesus Christ. அதிகாலையில் அந்த ரட்சிப்பு தேவனோட உயிர்த்தெழுதலை நமக்கு ஞாபகப்படுத்தும். தேவன் அன்றைக்கு உயிர்த்தெழுதல் அப்ப நம்ம எல்லோருக்கும் சால்வேஷன் கொடுத்தார். இந்த மனுஷ குலத்துக்கே அவர் சால்வேஷன் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாம சிலுவை பாதையில அவர் போன பாதையில அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு உபத்திரம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க, அத்தனை பேரும் அவர் மன்னிச்சு போட்டார். Say forgive them. Don't talk about them. Forgive them. சவுலை நம்ம இங்க நியமிச்சு வைக்கிறார். இப்போ எல்லாம் ஓகே, எல்லாம் நியமிச்சாச்சு, எல்லாம் கூட்டாச்சு. நம்ம கர்த்தர் எப்பேற்பட்டவர், சோதித்து அறிகிற தேவன். சோதனை இல்லாம அவர் அறிய மாட்டார். ஸோ நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என் கையில இருந்து எல்லாம் முடிச்சேன். பட் ஐ ஹாவ் டெஸ்ட் நோ, ஐ ஹவ் டெஸ்ட் யூ வெதர் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் தட். அதுக்கு முதல் டெஸ்ட் வைக்கிறார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து படிக்கலாம். யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடு கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்தது, அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இச்சத்தை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நிறுத்தத்தினாலே ஜெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். பார்த்தோம்னா அங்க வந்து யாபேஸ்க்கு முன்பாக வந்த அமலேயரை முறியடிச்சிட்டாரு. ஆனா இங்க வந்து பெலிஸ்தியர் வராங்க. பெலிஸ்தியர் எப்படி வராங்கன்னா, இப்ப அமலேயர் என்னடா இவன் புது ராஜா ஒருத்தர் எழுப்புனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஆகவே ஆகாது, எப்பவுமே அவங்களோட தான் யுத்தம். இப்போ இவங்க யாரா இவன் புதுசா வந்துட்டான், வந்து எத்தனை பேர் இவங்களை ஓட ஓட விரட்டினாமே, 2 பேர் ஒட்டுக்க போகாத அளவுக்கு போயிட்டு அடிச்சு நொறுக்கிருக்கான், யார் இவன்? அவங்க வந்துட்டான், எப்படி மணல் திரையா வந்திருக்காங்க, 30,000 பேரோட. ஆனா சவுலோட இருக்கிறது 3,000 பேர்.
ஒரு சீரை கம்ப்ளீட்டா கட்டு. 30,000 ரதங்களோடும் 1000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணத்தனையால் ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து. கடற்கரை மணல் தனையால் ஜனங்களோடும் ரதங்கள் 30,000. அப்ப ரதங்கள் ஓட்டுறவன் ஒருத்தனை ஓட்டி இருக்க மாட்டான், 2 பேரா இருப்பான். ஓட்டி மேல நிக்கிற ஒருத்தன் 2 பேர். அப்ப 60,000 பேர் அங்க. அதுக்கப்புறம் குதிரை படைகள் 6,000 குதிரை வீரர், 6,000 குதிரை வீரர்கள். மணல் தனியார் ஜனங்கள். கொஞ்சம் கூட யோசிக்க முடியாதபடி அவ்வளவு ஜனக்கூட்டமா அவங்க எதிர்த்து வர பராக்கிரமசாலி பெலிஸ்தியர் வேற நல்ல பராக்கிரமசாலிகள் அவ்வளவு முன்னால வந்து நிக்கிறாங்க. இது கையில 3000 பேர் வச்சிருந்தாங்க. 30,000 சேரிட். சும்மா ரதங்களை ஓடிட்டு போனாலுமே இஸ்ரேல் ஜனங்கள் காணாம போயிடுவாங்க. அவ்வளவு ஜனங்கள் கலங்கி போயிட்டாங்க. கலங்கிட்டு என்ன பண்ணாங்க, எங்கெல்லாம் போய் ஒழிச்சாங்க? கெபிகள்ல ஓடினாங்களாமா, பள்ளத்துல போய் ஒழிச்சாங்க, கண்மலையில போய் ஒழிச்சாங்களாமா. சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்களே, கண்ணை மூடி எப்படி ஓடி இருப்பாங்க, சிதறி போயிருப்பாங்க. அங்க எல்லா துணி எப்படி கையில வச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போய் எங்க போய் ஒழிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யோர்தான் நதியை கடந்து போய் பக்கத்து தேசத்துக்கு போயிட்டாங்க. இடம் விட்டு இடம் போயிட்டாங்க. பிகாஸ் they know sure இவன் வந்தா மொத்தத்துக்கு முடிச்சுட்டு போயிடுவான். யாரும் சாக விரும்பல. ஆனா இங்க சவுல் ராஜாவா போயிட்டான். நிக்க வேண்டிய சூழ்நிலை நிக்கிறான். அவங்களுக்கு ஒரு காரியம் உண்டு. தீர்க்கதரிசிகள் மூலமா எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய வார்த்தைக்காக அவங்க காத்திருக்கிற ஜனக்கூட்டம். ஒரு யுத்தமா இருந்தாலும் அவங்க 10 பேரா இருந்தாலும் 10 பேர் நாங்க போலாமா போகக்கூடாது. முன்னால் நிக்கிற 1,00,000 பேரா இருந்தாலும் இவங்க அசர மாட்டாங்க. தேவன் கையில ஒப்பு கொடுக்குறேன் நீ போனா தைரியமா போவாங்க. ஆனா தேவன் மறு உத்தரவு கொடுக்கலன்னா என்ன மாதிரி காரியம் வந்தாலும் போவே மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க செய்கிற கூட்டமாக காணப்பட்டாங்க. அப்ப இங்க வந்து அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறோம்னா அங்க சாமுவேல் வரணும். ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கு. சாமுவேல் வந்தாதான் அவர் தான் தேவனோட இடைப்பட்டு அவங்களுக்கு இந்த காரியத்தை அறிவிப்பாரு, பலியிடுவாரு, சொல்லணும். பலியிட என்ன பலியிடுனா தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அங்க இட்டு இவங்களுக்காக தேவனிடத்துல வார்த்தையை வாங்கி கொடுக்கணும். சாமுவேல் வரணும். He has to wait. He has to wait for 7 days. முன்பாக 7 நாள் நிற்க வேண்டிய சவுல், சாமுவேல் சொன்ன பொழுது நின்ற சவுல் இங்க 7 நாள் நிற்க வேணும்னு இடத்துல நின்றாங்க. ஆனா தாமதமா சொன்னது சொன்னபடி நடந்தாங்க. என்ன இருக்கு? When there is a delay in getting the blessing, our faith falls. When there is a delay in getting the blessing, நம்ம நியமித்த நேரத்துல நியமித்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலன்னா நம்மளோட விசுவாசம் என்ற கேடகம் கீழே போட்டுரும். இங்க சவுலுக்கும் அதுதான் நடந்தது. சவுலோட விசுவாசமும் இங்க அப்படிதான் உடைஞ்சு போனது. 7 நாள் ஆனாலும் 8 நாள் ஆனாலும் 9 நாள் ஆனாலும் கர்த்தர் காத்திருக்க வேண்டியதுன்னா காத்திருக்க வேண்டியதுதான். நில்லுனா நிக்கணும். God wants that kind of an obedience from his people. God doesn't want people who disobeys. ஆதியில ஆதாம் ஏவாளுக்கு என்ன சட்டமோ அதுதான் இந்த நாள் வரையும். அவர் சொன்னதை கடந்து போகணும். நில்லுனா நிக்கணும். செய்யாதன்னா செய்யக்கூடாது, செய்யணும்னா செய்யணும். ஏன்னா நமக்கு மேல நம் நினைவுகளை விட அவர் நினைவுகள் மேலானவை. அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் என்பதை நாம் அறிந்தவர்களாய் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம். ஆனா நம்ம பிரதானமா நம்மளோட சூழ்நிலை தான் பார்ப்போம். நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை. ஐயோ இந்த நெருக்கம் வந்துருச்சு, ஐயோ இதை வாங்கிடுச்சு, இவங்க இந்த கமிட்மெண்ட் வந்துருச்சு, அந்த கமிட்மெண்ட் வந்துருச்சு, இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க. பிரஷர். அந்த பிரஷரை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொட்டாமல் போய்விடுவோம். தேவ தூஷணம் பண்ணிவிடுவோம். தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிடுவோம். நமக்கு தெரியாது நம்ம பண்ணின காரியத்தின் நிமித்தமாய் என்ன கோபாக்கினாங்க தேவ சமூகத்துல எட்டி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. But we do everything because of our own will. நம்மள பொறுத்தவரைக்கும் அது delay, but God has a purpose for the delay. நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வராம ஒன்று தடப்பட்டு நிக்கிதா, தேவனோட தீர்மானம் அது வேற காரியமா இருக்கும். இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கல, அது நாளைக்கு கிடைச்சது உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். You may not know, but God knows that. கர்த்தருக்கு தெரியும் உன் கையில எதை எந்த நேரத்துல கொடுக்கணும்னு. நாம முன்கூட்டி போய் அவசரமா பட்டு பரிதவித்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இங்க சவுல் அதை தான் செஞ்சான்.
சாமுவேலுக்காக காத்து நிற்கவில்லை. தான் ஸ்தானம் என்பது ராஜரீக ஸ்தானம். அந்த ராஜரீக ஸ்தானத்தை விட்டு ஆசாரிய ஸ்தானத்துக்கு அவன் கடந்து போனான். ராஜரீக ஸ்தானத்தை விட்டு ஆசாரிய ஸ்தானத்துக்கு கடந்து போயிட்டான். தேவன் கொடுக்காத ஒரு அபிஷேகம், அவன் மேல வைக்காத ஒரு அபிஷேகம், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரிய ஸ்தானத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டான். மோசே மட்டும் கடந்து போக வேண்டிய அந்த கூடாரத்துக்குள்ளார அங்க ஆரோன் மட்டும் தான் நியமிக்கப்பட்டவன். யோசுவா வெளியில தான் உட்கார்ந்து இருந்தான். கூடாரத்து வெளியில நிக்க வச்சாரு கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனவன் பிற்பாடு பார்த்தா யோசுவா. ஆனாலும் அந்த கூடாரத்துக்குள்ளார அவனுக்கு போக அனுமதி கிடையாது. He had no right to enter into the God's place, altar. யார் கொடுத்தது இந்த சவுலுக்கு அந்த அதிகாரம்? Who gave him the authority? He takes the authority in his hand. தேவன் நம்மள ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஒரு வருஷம் கடந்து போயிருச்சு. அதனால அவன் கையில தன் கையினால அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். வர லேட் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம எல்லா ஜனம் செதறி போறாங்க. யார் கொடுத்தது இந்த ஜனத்தை? தேவன் உண்டு பண்ணின ஜனம். தேவன் கொடுத்த வாரியர்ஸ். உனக்கு போரிடும்படியா தேவன் நியமித்து கொடுத்த காரியம். அவங்க சிதறி போனா திரும்ப தேவன் கூட்டக்கூடியவர். நீ என்ன நினைச்ச? அவன் போயிட்டு அங்க போய் அவன் பலிபீடத்துல பலியிடுறான். சாமுவேல் எதிர்கொண்டு வரார். என்ன காரியம் செய்தாய் சவுல்? உன்னை தேவன் உன் ஸ்தானத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் செய்து விட்டார். You lost your anointing as a king henceforth. Just by a deed of disobedience. Just by a deed of disobedience. Just like that. இவன் கடந்து வந்த பாதை என்ன? கழுதைக்கு பின்னால 3 நாள் திரிய மட்டும். 3 நாள் பகல் திரிஞ்சு அவன் ஓடி வந்த இடம், அவன் நிக்க வேண்டிய ஸ்தானம் 7 நாள் கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு ஒரு போர் தொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு எதிர்த்து நின்றவங்களை ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்தானத்துல நிலைநிற்க கூடியவன். Just because a simple deed of disobedience. He did not keep God first. He kept the people first. நமக்கு கூட நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களோட வார்த்தைகளை நம்ம மேன்மைப்படுத்தும்படியா முகத்தாட்சணை ஜனங்களோட முகத்துக்காக வேண்டி தேவனை நம்ம கீழே போடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். தேவனுடைய கட்டளைகளை, தீர்மானங்களை, திட்டங்களை, வார்த்தைகளை கீழே போட்டு இருக்கிறவர்களாய் மாறிவிடும். The anointing was for Samuel. அது சவுலுக்கு உண்டான anointing கிடையாது. அதை நிதானிக்க தெரியாதவனாக தேவ சமூகத்துல மண்டிட்டு கேட்டிருந்தா சாமுவேல சீக்கிரமா அனுப்புங்கப்பா கேட்டிருந்தா சவுல் அனுப்பியிருப்பா. சாமுவேல் அனுப்பியிருப்பா சவுல் முன்னதாக. அவன் தேவ சமூகத்துல நாடல. Nowhere he goes to the Lord. Nowhere he goes and stands to the Lord. He always catches over to somebody. அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினான். அப்ப அவன் சொல்லிட்டார், God has already decided to remove you. மேல இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன்னை விலக்கி போட்டுடுவார். வேற ராஜாவை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதுக்கு அடுத்தபடியா இன்னும் கொஞ்சம் காலம் போன பின்பு God gives another chance for Saul for checking his obedience. இங்கன்னா again he says, திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். யார் யாரெல்லாம் கொண்டு போட சொல்றாரு? அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார். மொத்தத்தையும் அழிக்க சொல்றாரு. யார? அமலேக்கியர். தேவனோட வார்த்தை திரும்ப சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றாரு. தேவன் இதை உங்ககிட்ட சொல்றாரு, நீ இதை செய்யும்படியாய் சொல்றாரு. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை?
தேவன் இடத்துல முன்பாக போய் நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சவுலும் போறான், அமலேக்கிற பிடிக்கிறான். ஆகாஷ் ராஜா பேரு, அவன் பிடிச்சு எல்லாத்தையும் பிடிச்சான். ஆனா அந்த ஜனங்க பாரு, அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியா இருந்திருக்கணும்? தேவன் தனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை you should pass it on to the people who are around you. உனக்காக காரியத்துல யார் எழுப்பி நிற்கிறாங்களோ உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன காரியத்தை மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணி அவங்களே அந்த செய்யும்படியா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவன் ஒரு ராஜா. ஆனா இங்க என்ன பண்றான்? அந்த ஜனங்கள்லாம் போறாங்க, எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறாங்க, எல்லாரையும் கொண்டு போடுறாங்க. கொண்டு போடுறதுல ராஜா மட்டும் கொண்டு போடாம அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. எல்லா மனுஷங்களை கொண்டு போடுறாங்க. ஆனா அவங்க பாக்குறாங்க, ஐயோ இந்த இடத்துல அமலேக்கியருடைய ஆடு மாடுகள்லாம் நல்லா கொழு கொழுன்னு இருக்கு, ஒட்டகம் கொழு கொழுன்னு இருக்கு, இது கொழு கொழுன்னு இருக்கு, அது கொழு கொழுன்னு இருக்குன்னு கொழு கொழுன்னு இருக்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க? விட்டுறாங்க. ஒலிபிச்சா இருக்கிறது, ஒன்றும் ஒத்தல் வத்தலா இருக்கிறது அத்தனையும் சுத்தி அடிச்சிடறாங்க. Who gave them the right? யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? கர்த்தர் என்ன சொன்னாரு? இங்க என்ன நடக்குது? இது சவுலும் பார்த்து கொண்டு அந்த ஜனங்க சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவனாய் மாறுகிறான். தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அமலேக்கிற மொத்தமா அழிச்சு போடும். அவங்க ஒண்ணு கூட அதுல எதுவும் தீட்டு கூட ஒண்ணும் பண்ணக்கூடாது, ஒண்ணு இங்க பக்கம் வரக்கூடாது, மொத்தத்துக்கு மொத்தம் முடிச்சு போட அப்படின்றது. ஆனா இங்க சவுல் செய்கிற காரியம் என்ன? அவன் அப்படியே வச்சிருக்கான். சாமுவேல் எதிர்கொண்டு வர, என்ன சவுல் நீ என்ன காரியம் பண்ணினாய்? எல்லாரையும் முடிச்சுக்க. தேவன் சொன்ன, ஆமா வாங்க உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். தேவன் சொன்ன காரியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், வார் வச்சாச்சு, எல்லாரையும் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு நாசி பண்ணியாச்சு, எல்லாரும் சுட்டு எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, அப்ப என் காதுல ஆடு மாடுல ஒரு சத்தம் கேட்குது, அது என்ன? அது என்னப்பா? அமலேக்கியரோட ஆடு மாடுகள் சத்தம் என் காதுல கேட்கிறது. என்ன சவுல்? தேவன் உனக்கு கொடுத்த உத்தரவாதம் என்ன? கொடுத்த உத்தரவு என்ன? செய்தது என்ன? இல்ல இதெல்லாம் நாங்க எதுக்கு வச்சிருக்கிறோம்னா தேவனுக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இதெல்லாம் பெரிய காரியம் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இது நாங்க வெட்டதான் போறோம், இது சாகதான் அடிக்க போறோம். இல்லன்னா கொஞ்சம் நாங்க விட்டு செய்ய போறோம். அங்க நாங்க சாகடிக்கல, இங்க கொண்டு வந்து தேவனோட பலிபீடத்துல நாங்க பலி கொடுக்க போறோம். அழகா சொல்லுவார். தேவனுடைய கோபம் எப்பேற்பட்டது என்பதை இங்க சாமுவேல் சொல்றார். 1 சாமுவேல் 15:10-11 வாசிங்க. 10-15. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாகி இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். என்னது இங்க என்னன்னா வார்த்தை? தேவன் மனஸ்தாபப்படுகிறார். தேவன் மனஸ்தாபப்படுகிறவராய் காணப்படுகிறார். இந்த ஜனத்தை உண்டு பண்ணினதற்காய் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமத்தில் நோவாவிடத்தில் மனஸ்தாபப்படுகிறேன். இந்த இடத்துல ஏன் மனுஷரை உண்டு பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்ட தேவன் இந்த இடத்துல நான் ஏன் சவுல ராஜாவாய் மாற்றினேன் என்று இங்க மனஸ்தாபப்பட்டார். என் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் போய்விட்டான். நான் அவனை எங்கிருந்து எழுப்பினேன்? From where did I rise him?
சாதாரண மனுஷனா சிறுமையானவனா இருக்கிறப்ப நான் அவனை தூக்கினேன், ஒரு ராஜாவா ஆக்கினேன், பராக்கிரமசாலியா நிக்க வைத்தேன், ஜனங்கள் மத்தியில பராக்கிரமனா நிக்க வச்சேன். ஆனா என் வார்த்தை கனப்படுத்த முடியாதபடி அவன் செய்த காரியம் என்ன? நம்ம கண்களுக்கு முன்பாக சில காரியங்கள் அற்பமாய் தோணும். இதுக்கெல்லாம் தேவன் கோச்சுப்பாரா? இதெல்லாம் தேவன் கோச்சுப்பாரா? இதெல்லாம் நம்ம மேல கோபாக்கின வந்துருமா? தேவன் சொல்கிற காரியம் அது எப்பேற்பட்ட சிறிய காரியமா நம்ம கண்ணுக்கு தெரியலாம். ஆனா தேவனுடைய கண்களுக்கு அது வித்தியாசமானது. அது சிறிய காரியமானாலும் கூட என் தேவன் சொல்லிவிட்டாரே, என் தேவன் இதை சொல்லிட்டாரே என்று செய்ய வேண்டிய காரியமா இருக்கு. எத்தனை பேர் வாசு தப்பே பண்றாருன்னு தெரிஞ்சு கூட அவர் சொல்லிட்டாரு, நம்ம அந்த தப்பை பண்ணிட்டு வந்து நிற்போம். நல்லா தெரியும் இது தப்பு, இது சரிப்பட்டு வராது, இந்த காரியம் செஞ்சா தப்பாதான் முடியும்னு. ஆனா என்ன, பாஸ் இஸ் a boss. we say boss is a boss. அவர் பாஸ், அவர் சொன்னாரு நான் செஞ்சுதானே ஆகணும். நான் ஒரு பாஸுக்கு, மனுஷனா இருக்கிற ஒரு பாஸ்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம்ம கொடுக்கிறது இல்லை. because we don't get any judgment immediately in our life. அவர் நம்மளை சாகடிக்கிறது கிடையாது. அவர் நம்மளை கொண்டு போடணும்னு நினைச்சா இன்னைக்கு ஒரு மனுஷன் கூட இந்த பூமியில உலாவி கொண்டு இருக்க முடியாது. அவருடைய சுத்த கிருபையில நம்ம நடமாடி கொண்டு இருக்கோம். எத்தனையோ முறை விழுந்து போய் எழுந்துக்கிறவங்களா நம்ம காணப்படுவோம். நீங்க சவுல் என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணிட்டான். மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், தேவனுடைய வார்த்தையை கீழே போட்டுட்டான். இந்த மனுஷங்க முகத்தை நீ பார்க்கிற, இந்த மனுஷங்க யாரு? Who knows you as a king? I made you a king. இந்த மனுஷங்க உனக்கு தெரியுமா? நீ எங்க இருந்த தெரியுமா? உன் கோத்திரம் என்ன, நீ குலம் என்ன, நீ எங்க இருந்தன்னு தெரியுமா? I made you a king. ஆனா நான் உன்னை ராஜாவா ஆக்கினதை நீ மறந்து போய் நீ இந்த காரியத்தை செய்தாய் என்று மனஸ்தாபப்படுகிறார். அழகா சொல்லுவார் சாமுவேல். இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இந்த வார்த்தைகள் நம்ம இருதயங்கள்ல எழுதப்படுவதாக. 16-26 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீ உங்களுடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீட்டாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்பொழுது சாமுவேல் இங்க தேவன் முதலாவது சொன்ன காரியம் என்ன? 1 சாமுவேல் 15:1 அவர் என்ன சொல்றாரு? ஏன் அமலேக்கியர்கிட்ட போய் சண்டை போட சொல்றாரு? வாசிக்கும். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு கர்த்தரை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளில் சத்தத்தை கேளும்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். Once again, கர்த்தர் ஒரு காரியத்திற்காக பல ஆண்டுகளாக நிதானமாய் காத்து கொண்டிருந்தார். தன் ஜனத்தை வழிமறித்தவர்களை பழி வாங்கும்படியாய் தேவன் ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்திருந்தார். ஒரு ராஜரீகத்தினால என் ஜனத்தை நீ அன்னைக்கு வழிமறித்த, இன்னைக்கு நான் ஒரு ராஜாவா எழுப்பி அவங்கள இருந்து உன்னை எல்லாரையும் சுட்டரிப்பேன்னு அவர் வச்சிருந்த ஒரு காரியம். ஒருத்தர் கூட இராதபடி முழுமையா சுட்டரிக்க போவேன்னு தேவன் வைத்திருந்த ஒரு பெஞ்சன். கடவுள் பெஞ்சன் வைப்பாரானா அவரோட பிள்ளைங்க மேல கை போடுறவங்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் தேவன் செய்கிற தீர்ப்பு தான் அங்க நம்ம கண்களுக்கு பெஞ்சனா தெரியும். ஆனா தேவன் தன் ஜனங்களுக்கு சரிக்கு சரியாய் நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த நியாயத்தை அங்க தீர்க்கும்படியாய் தேவன் முழு உள்ளத்தோடு நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தியிருக்கிறேன், அந்த ராஜா மூலியமா அந்த ராஜாவோட கையினால இந்த காரியம் நடப்பிக்கும்படியாய் இத்தனை ஆண்டு காலம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த காரியத்தை ஒரு பொறுப்பை நான் செய்ய நினைத்தது just like that would have done. ஒரு நெருப்பு மழை பொழிச்ச போதும் அமலேக்கு காணாம போயிருப்பாங்க. ஆனா தன்னோட ஜனத்தை வைத்துதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் முன்குறித்த காரியம். அந்த காரியத்தை அறிவிக்கப்பட்டது. The purpose of Saul to fight with Amalekians was being announced by Samuel. என் தேவன் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்று கேள். சாமுவேல் சொன்ன காரியத்தை சவுல் கேட்டது என்ன? ஏதோ ஒரு போர். அவனோட பாரம்பரியம் என்ன, வந்த பாதை என்ன, முன்னோரோட பாதை என்ன, என் தேவன் நடத்தின காரியம் என்ன? தேவன் மீது ஒரு பயபக்தி, ஒரு வைராக்கியம் தேவன் எதிர்பார்க்கிறது. அதுதான் ஒரு ராஜரீக ஆசாரியனுக்கு உண்டான காரியம். அங்க தேவன் வைக்கிற ஒரு வைராக்கிய உணர்வு அது சவுலிடம் விளைகிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற கூடாதபடி இருக்கிற காரியம். He did not have the conviction to do what the Lord has commanded him. Where was his conviction for the Lord's word? He did not have that in his mind. அவன் நினைச்சதான் அவன் செஞ்சான். ஏதோ ஒரு போய் வார் செஞ்சவன் ஏதோ ஒரு பண்ணான். இங்க சாமுவேல் நிதானித்து கேட்கிறான், அடே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியதை காட்டினோம் உனக்கு தகன பலிகள் பிரதானமா? நீ உன் வேதத்தை வாசிக்கலையா? உன் முன்னோர்கள் இதுதானே செஞ்சாங்க. தேவனிடத்துல பலிபீடத்தை கொண்டு வந்து சேர்த்தது தேவன் அருவருத்து போட்டாரே. நீ பல தேவங்களுக்கு நீ முன்னால போய் நின்னுட்டு, பல விக்கிரங்களுக்கு முன்னால போய் நின்னுட்டு, ஏன் முன்னால நீ தகன பலிகளை எடுக்கிறது நான் அருவருக்கிறேன் என்று தன் உன்னோட முன்னோருக்கு சொல்லி இருந்தாரு. What was your thought about it? நீ செய்யற காரியம் என்ன? நீ அதிகமா செஞ்ச. தேவனுடைய வார்த்தையை நீ உதாசீனப்படுத்தி பில்லிசுரிய காரியம் செய்யறதுக்கு காட்டின இது பெரிய காரியமா இருக்கு. பில்லிசுரிய காரியம் செய்யறது அதை விட மோசம். தேவனுடைய வார்த்தையை தள்ளுகிறது. வேதத்துல குறிக்கப்பட வேண்டிய காரியம். ஒரு கிறிஸ்துவர் ஒவ்வொரு ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தன்னுடைய இருதயங்களை எழுத வேண்டிய காரியம். தேவன் உன்னை அறிய மாட்டார், தேவன் உன்னை தள்ளி விடுவார் என்பதை நிதானிக்க வேண்டும். அவர் சொன்னா செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை. whatever may come, what may go. அது எத்தனை பேர் பகைக்கிறதா இருந்தாலும், எத்தனை பேர் நம்மளை வெறுதிக்கிறதா இருந்தாலும், எத்தனை நம்ம அருவருக்கிற காரியம் நம்ம வாழ்க்கை, அதனால நம்ம உயிரே போகக்கூடிய காரியமா இருந்தாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். We have to just commit and do. We are called only to do what he says. We are not called to do what others says. இந்த ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கு? ஊழியங்களோட காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க? விசுவாசிகள் இல்லாம போயிடுவாங்க. ஆத்துமாக்கள் சிதறி போவாங்க. அவன் அப்படிதான் பண்ணினான். ஜனங்கள் சிதறி போயிடுவாங்க. என்ன இவங்கெல்லாம் கமிட்டி கூடி ஒரு தீர்மானம் எடுத்தது. கமிட்டி கூடி ஒரு தீர்மானம் செய்தது. தேவன் உன்னை அழைக்கும் பொழுது சொன்ன காரியம் என்ன? தேவன் உனக்கு உணர்த்தின காரியம் என்ன? உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அழைப்புல நீ சொன்ன காரியம் என்ன? What were your covenant with your Lord when he called you?
to be in the ministry or to whatever anointing work you have received. அந்த காரியத்தை விட்டு உன்னுடைய மனப்போன போக்குல உன்னுடைய விசுவாசிகள், ஆத்துமாக்கள், கமிட்டி, சர்ச் என்னன்னா நீ சொல்லிக்கொள். அதெல்லாம் தேவன் உனக்கு கொடுத்த காரியம். பிரதானம் யார்? தேவனும் நீயும் தான் பிரதானம். தேவ சமூக பிரதானம், தேவனுடைய வார்த்தை பிரதானம், தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் செய்ய சொல்லுகிற காரியம், அதுதான் பிரதானம். அழகு ஊழியங்கள்ல தேவன் சொல்லுகிற காரியங்களை விட்டு விலகி போடுங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நம்ம நிதானிக்க வேண்டிய காரியம், தேவனுக்கு நம்ம மனஸ்தாபம் உண்டு பண்ணுகிற ஜனமா இருக்கிறோம். சின்ன ஏதோ ஒரு ஒண்ணுமே தெரியாத இடத்துல இருந்து நம்ம தேவன் நம்மள பேர் சொல்லி அழைத்த தேவன் என்று சொல்லுகிறோமே. யாரெல்லாம் தன் தாயில கருவுல முன்குறித்தாரோ அவர்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறேன். யாரெல்லாம் நான் அழைத்திருக்கிறேன் அவங்க அத்தனை பேரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் தெரிந்து கொண்டேன் அவங்க அத்தனை பேரை நான் மகிமைப்படுத்தியும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சரியாக சவுலுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டபடி நடத்தி கொடுத்தார். அவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தார். அவன் கையில இருக்க வேண்டிய செங்கோல் மெல்கிசேதேக்கின் முறையின்படி வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் தகர்த்து போட்டான். அவன் விட்டான். அந்த வழியா வந்த தாவீது அதை சம்பூர்ணமாக பெற்றுக்கொண்டான். மெல்கிசேதேக்கின் ராஜரீக ஆசாரியத்தனம். ஏன்னா தாவீதோட வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தை நாடினான். ஆனா இங்க சவுல் சொல்கிற காரியம் என்ன? உன் தேவன். யாரை உரிமை பாராட்டுகிறான்? தன் தேவன் என்று சொல்லக்கூடாதபடி இருக்கிற ஒரு நாள் அவனுக்கு இருந்தால் என்ன, இல்லாமல் போகனால் என்ன? உன் தேவன் என்று சொல்லுவான். உன் தேவன். உன் தேவன் யார்? Who's your Lord? Who's your God? நிதானிக்கல. சவுல் நிதானிக்காம போய்விட்டான். அவன் யார் என்று நிதானிக்கல. அவனோட தலைமுறை என்ன என்று நிதானிக்கல. அவன் வந்த வரவை என்ன நிதானிக்கல. ஒன்றும் நிதானிக்காமல் போய்விட்டான். அது நிமித்தமாய் ராஜரீக ஆசீர்வாதத்தை அவன் கை நழுவ விட்டான். தாவீது அதை பெற்றுக்கொண்டான். தாவீது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் காணப்பட்டாலும் தாவீது எப்பேற்பட்டவனாய் இருந்தான்? சிறியவனாய் இருந்தான். பராக்கிரமசாலியாய் இருந்த சவுலை நியமித்த தேவன் உன்னை பராக்கிரமசாலியை தெரிந்து கொண்டவன் நான் தான். உன்னை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவன் நான். பராக்கிரமசாலியா இவ்வளவு ஹைட் வெயிட் இவ்வளவு அழகு இருக்கிற உன்னை தள்ளி சிறியும் ஆடுக்கு பின்னால நீ கழுதைக்கு பின்னால போன, நான் ஆடுக்கு பின்னால போனே நான் உங்களுக்கு சரியான ராஜாவாக எழுப்பி நிற்க வைப்பேன். It's not the people but it's the anointing matters. It's not the people. It's not the people. மனுஷன் முகத்தை பார்க்கிற தேவன், அவர் இருதயங்களை பார்க்கிற தேவன். தாவீது தேவனிடத்துல கொண்ட அந்த வைராக்கியம், எல்லாவற்றுக்கும் தேவ சமூகம், எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தை நாடி நின்றான். அவன் ராஜரீக ஆசீர்வாதத்தை செங்கோலை பிடித்தான். அதை தக்க வைத்துக் கொண்டான். Nobody says Saul is a king of Israel. People claim only David is a king of Israel. சவுலோட பேர் தள்ளப்பட்டது. தாவீதோட பேர் நிலைநிற்கப்பட்டது. தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்துவை அழைத்தார். தாவீதின் குமாரனே என்று அழைத்தார். The kingship, the priestly kingship of David was passed on to Jesus Christ. ராஜரீக ஆசீர்வாதம், மெல்கிசேதேக்கின் முறையின் அந்த செங்கோல் இயேசு கிறிஸ்துவின் கைகளில் விழுது. But Saul missed it. அவனுடைய அஜாக்கிரதை நிமித்தமாய், மெத்தன போக்கின் நிமித்தமாய், and the responsibility is given, it has to be executed with care. அதை செய்யக்கூடாதபடி சவுல் கிட்ட இருந்த அந்த மெத்தன காரியங்கள் அவனை தள்ளி போட வைத்து தேவனுக்கு மனஸ்தாபத்தை ஒரு அசட்டலான போக்கு. என்ன இன்னைக்கு போக முடியல, சர்ச்சுக்கு போனா பரவாயில்ல, போயிட்டு இன்னைக்கு இதை பண்ண முடியல, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு நிக்க முடியல, அதை நாளைக்கு பண்ணிக்கலாம். தேவ சமூகத்தை ஒரு நாள் ஒரு காரியம் குறித்து விட்டால் ஆகி அதை சரிவர செய்யலைன்னா
தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவரை அலட்சியப்படுத்துறத ஒரு நாள் அவர் விட்டு வைக்க மாட்டார். He never tolerates that. He never tolerates. அவர் மகிமை கீழே ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. தேவன் மகிமையானவர், சர்வ வல்லவர். அவருக்கு உண்டான மகிமைக்கு அவர் கொடுத்தே ஆகணும். அந்த இடத்தை nobody can take and nothing can replace it. அதை அழித்தே போடுவார் தேவன். இதுதான் இந்த வாழ்க்கையில, சவுலோட வாழ்க்கையில தேவன் செய்த காரியத்தை மறந்து போன சவுல் தன்னுடைய அழைப்புக்கு உண்டான அந்த ராஜ்யத்தை அப்படியே அவன் இழந்து போகிறத பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிறத பார்க்கிறோம். அங்க தேவனுடைய ஆவியானவர் விட்டு விலகினா பரவாயில்ல, அதை விட ஒரு மோசமான காரியம் சவுலோட வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? தேவன் கட்டளையிட்ட அசுத்த ஆவி அவனுக்குள்ளார வந்தது. தேவன் கட்டளையிட்ட அசுத்த ஆவி. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. அவன் அலக்கழித்தது என்று படிக்கணும். அவன் அலக்கழித்தது. அவன் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. He did not have focus at all from henceforth. அதுக்கு பின்னதாக பார்க்கணும். அவனுக்கு முன்பாக தாவீது கொண்டு வந்து நிக்க வைத்த போது, வாசிக்கும் பொழுது அவனை விட்டு அந்த அசுத்தாவி நீங்கி போனதை பார்க்கணும். திரும்ப அவன் வர்றதை பார்க்கணும். அவனுக்குள்ளார அந்த குலவெறி, பொறாமையின் ஆவி எல்லாம் குடி வருதை பார்க்கணும். When the people praised David, he could not tolerate. He could not tolerate. அவனால கோலியாத்து முன்னால போய் நிற்கவே முடியல. பெலிஸ்தியர்கள் மணல் திரளாய் 30,000 ரதங்களோடும் 1000 குதிரைப்படைகளோடும் அவங்க மணல் திரளான ஜனக்கூட்டத்தோடும் வந்து நிற்கிறப்போ 3000 சாதாரண சவுலா இருந்தவன் போய் யுத்தம் செய்யக்கூடாதபடி அவன் நிக்கல. அங்க போய் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்தான். பல யுத்தங்கள் பண்ணினான். பல ராஜ்யங்களை பிடித்த சவுல் ஒரு கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்க கூடாங்க நின்ற காரியம் என்ன? Because he lost the spirit of God. He lost the spirit of God. பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டான். ஆவியானவரை விட்டு நீங்கின உடனே, அசுத்த ஆவியானவருக்குள்ளார வந்த உடனே அவனுக்குள்ள காணப்பட்ட காரியம் என்ன? மன்னிக்கிற மனப்பான்மை, சிறியர் சொன்ன எடுத்துக்கிற காரியம், எல்லா மற்றவங்களை புகழ்ற காரியம், தன்னைத்தான தாழ்த்துற காரியம், அத்தனை மர்மமான காரியங்கள் அவனோட சுபாவம். அவன் மனுஷ தன்மையில அவன் எந்த ஒரு அபிஷேகத்துல கூட இல்லாதபடி இருந்த அத்தனை நல்ல சுபாவங்கள் அவனை விட்டு விலகிறது. அசுத்தாவி வந்த நிமித்தம் he get the jealousy in his heart. He get the jealousy. அவன் ராஜாவை அவன் வந்து நான் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்துல அவன் உட்கார்ந்து இருந்த ஆளு அந்த ராஜ்யத்தை காப்பாத்துக்கிறது நிமித்தமா கொலை செய்யப்பட துணியவனாய் பார்க்கணும். ஈட்டி எடுத்து செவரோட செவரா தாவீதை நிக்க வைக்கிறத பார்க்கணும். தாவீது தன்னுடைய உயிருக்காக ஓடுகிறத பார்க்கணும். தாவீது வந்து ஜோனத்தானோட ஏஜ் குரூப், அவனோட மகனோட ஏஜ் குரூப். சின்ன பிள்ளை, அவன் மேல கை போடும் அளவுக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பிள்ளை ஸ்தானத்துல இருக்கவன் மேல தன்னுடைய கொலவெறி, பொறாமை ஆவி அவனுக்குள்ள அவத்தை ஆண்டு கொள்ளும். இது இப்பேற்பட்ட காரியம், இப்பேற்பட்ட காரியம். அன்பான ஜனமே, ஒருபோதும் தேவனோட மனஸ்தாபத்துக்கு நம்ம ஆளாகவே கூடாது. நம்ம அவர் கையினால பெற்றுக்கொண்ட ஈவுகளை ஜாக்கிரதையா பற்றி கொள்கிறவர்களாய் நம்ம காணப்படுது. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எக்காலத்துல நம்ம எழுந்து விடக்கூடாது. ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் மாறி அவரோட அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில நிரம்ப காணப்படும். we can forgo anything in our life. நம்ம சொத்து சொகம், நம்ம பிள்ளைகள், கணவன், எதனாலும் நம்ம இழந்து போகலாம். என்ன பாதை நம்ம இழந்து போகலாம், என்ன ஆஸ்தி அந்தஸ்து அத்தனை இழந்து போகலாம். ஆனா ஆவியானவர் நம்மளோடு இருந்தா அத்தனையும் நம்ம சுதந்திரிக்க வல்லவர்களாய் நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளோடு இருக்கிற தேவன் பராக்கிரமம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து விடவே கூடாது. ஒப்புக்கொள்ளும், தேவன் சமூகத்துல ஒப்புக்கொள்ளும். தேவன் என்ன சொன்னாலும் இதோ அடிமை இந்த வார்த்தையின்படி whatever may be the position we hold, நம்ம என்ன ஸ்தானத்துல நம்ம தேவன் நம்மளை உயர்த்தி வைத்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் மத்தியில 2 பேர் மத்தியில நம்ம ஊழியம் செய்கிறவங்களா காணப்படலாம்.
ஆனா நாளை தினத்துல ஒரு கூட்டத்திரள் கூட்டத்தை நம்ம நியமித்து நமக்கு தேவன் நமக்கு உடம்படியா நம்ம வைக்கலாம். ஆதியில இருந்த அந்த அன்பை விட்டு விடாதபடி, ஆதியில இருந்த அந்த வைராக்கியத்தை விட்டு விடாதபடி, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனை தனக்காக தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தனக்காக தெரிந்து கொண்ட கூட்டம் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவர்கள் மாத்திரம்தான், ஜெயம் எடுக்கிறவர்கள் தான். God tests people. There is no doubt at all. ஆபிரகாம் முதல் கொண்டு டெஸ்ட் பண்ணார். தன்னுடைய மகன் ஒரே பேரான குமாரனை தன்னிடம் கொடுக்கும்படியா நியமித்தார். He passed in the test. God gives test for each one of us. ஆனா நம்ம ஓடும்போது அந்த டெஸ்ட்ல நம்ம விட்டு விடாதபடி எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய், சொந்தரிக்கிறவர்களாய், அவர் சமூகத்தை நாடி தேடி பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தேவ சமூகத்துல இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அப்பா, உங்களை காட்டிலும் அப்பா நீர் மகா பெரியவர், என்னை நீர் ஆய்த்தீரே, என் அபிஷேகத்தை தந்தீரே. நான் என்னோட திராணியில பெற்றுக்கொள்ளாத காரியம், என் திராணிக்கு உட்படாத காரியம், என் தேவாதி தேவன் என் மீது கிருபையாய் வைத்த காரியம், அப்பேற்பட்ட அபிஷேகத்தை எந்த நான் காலத்திலும் எந்த காரியத்துக்காகவோ யாருக்காகவோ நான் எழுதக்கூடாது சுவாமி. What may come, what may go, I will not lose my Lord. என் தேவனுக்காக நிற்பேன் என்று சொன்ன நான் கடைசி மட்டும் நான் என் தேவனுக்காக நிற்பேன் என்ற வைராக்கியத்தில் நிற்க வேண்டும். அந்த டெஸ்ட்ல நம்ம மடிய கூட போனாலும் பரவாயில்ல. We may lose our life. Live your life for the Lord rather than to be away from the Lord. அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் விட்டு விலகிறத காட்டிலும் நம் ஜீவனே போனாலும் பரவாயில்லை. அப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ள கூட்டமாய் நாம் எழும்ப வேண்டும். என் தேவன் அழைப்பு அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அவருடைய ஆலயத்தில் தூண்களாய் மாறும்படியாய் அவர் கொடுக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய், அந்த மகிமையில பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ராஜரீக கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் நம்மளை ஆசாரியராகவும் ராஜாவாகவும் நியமித்து வைத்திருக்கிறாரே, அதை நாம் பெற்றுக் கொள்கிற வரையிலும் நாம் அயராதபடி ஒரே போக்கஸா பவுல் சொல்லுவார், அழகாக மிக அழகாக சொல்லுவார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன். He had the guts to say that. வேதத்துல இத்தனை ஆண்டு காலமாய் 2000 வருட காலம் கடந்தும் அந்த வார்த்தை நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் நியமிக்கப்பட்டவர்கள் நாம். அந்த ஓட்டத்தை நல்ல ஓட்டமாய் ஓடி சுதந்திரிக்கும்படியாய் நாம் இருக்க வேண்டும். அது ஒரு no compromise. No compromise unto that. No compromise between you and the Lord. Nothing can compromise us with the relationship with the Lord. With the relationship with the Lord. அது பிரதானமாய் நாம் பிடித்துக் கொண்டவர்களாய் நம் மீது வைத்த அழைப்பு, நம் மீது வைத்த அந்த அபிஷேகத்தை ஒரு காலம் யாருக்காகவும் அதை விட்டு விடாதபடி ஜாக்கிரதையா பிடித்துக் கொண்டவர்களாய் இருக்க நாம் தேவனுடைய கிருபையை இன்னைக்கு நாடி நிற்போம். என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, we have to rectify with the Lord, reconcile with the Lord. அப்பா, நான் செய்த தவறு என்ன? என்னை விட்டு விலகாதேயும். பச்சைப்பால் இடத்துல விழுந்து போனான் தாவீது. நத்தானுவேல் தன் சமூகத்துல வந்து நின்று சொன்ன மாத்திரத்துல தேவ சமூகத்தை நாடி நின்றான். நீ விழுந்து போய் கிடக்கிறாயா? உன் தேவனை விட்டு விலகி நிற்கிறாயா? உன்னை குறித்து உன் தேவன் என்ன நினைக்கிறார்? மனஸ்தாபப்படுகிற தேவனாய் காணப்படுகிறாரா? இல்ல உன்மேல் பிரியமான இது என்ன பிரியமான மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாள்ல let us rectify all the mistakes in our life. இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போமா? கோணல் மாணலுமாய் குந்தி நடந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேவ சமூகத்துல சீராய போல என் தேவன் நாமத்துக்கு ஏற்று ஒரு மகிமைப்பட, என் தேவன் நாமம் மகிமைப்பட, தேவன் நாமம் தூஷிக்கப்படாதபடி, தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும். தேவன் மகிமையை அந்த கிருபையை நமக்கு அருள்வாராக.